வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை வைகாசி மாதம், அதாவது மே ஜூன் மாதங்கள்ல நடவு செய்யக்கூடிய சிறந்த 3 நெல் ரகங்களை நம்ம பட்டியலிட்டு இருக்கோம். அந்த நெல் ரகத்தை பத்தி டாப் டு பாட்டம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்துக்கு சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. டாப் 3 பேடி வெரைட்டி பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோம்ன்றது தெளிவா புரியும். மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM 7715 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தாங்க. இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 130 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தா சம்பா, நவரை, குருவை, சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையில இருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1600 ரூபாயில இருந்து ஒரு 2100 ரூபாய் வரைக்கும் நீங்க அதிகபட்சமா எதிர்பார்க்கலாம். நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நாத்து விட்டு 22 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நடவு செஞ்சிடணும். மிஷின் நடவுக்கும் இதே கால அளவு தான். எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உர அழுகல், புகையான், குருத்து பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த KNM 7715 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நெல் ரகம். காத்து மழைக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் சாயாதுங்க. இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா MDU 5. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, நவரை, குருவை பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையில இருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்க சராசரியா மகசூல் எடுக்கலாம். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1600 ரூபாயில இருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நடவு செய்யும் பட்டம் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சு கை நடவா இருந்தாலும் சரி, இல்ல மிஷின் நடவா இருந்தாலும் சரி. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல், புகையான், குருத்துப்பூச்சி, மாவுப்பூச்சி, தத்துப்பூச்சி, இலை துளைப்பானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த MDU 5 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. விதைநெல் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகமும் கூட இந்த நெல் ரகம். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நெல் ரகம்ன்றதால சீக்கிரமாவே அறுவடைக்கு வந்துடும். நம்பி பயிர் பண்ணலாம். முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகத்தை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாம இருந்தா லைக் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்ணிக்கினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், அதாவது நெல் வயலுக்கான உரன் மேலாண்மை ஆகட்டும், இல்ல மருந்து மேலாண்மை ஆகட்டும், இதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஜாயின் பட்டன்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணத உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் கிடைக்கும். மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு கேள்வி எழுப்பலாம். நான் கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு உறுதுணையாவே இருப்பேன். சோ மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், சீக்கிரமாவே ஜாயின் பண்ணிடுங்க. முதலாவதா இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா RNR 15048 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, நவரை, குருவை, சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டையில இருந்து 50 மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1700 ரூபாயில இருந்து ஒரு 2300 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா இருக்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு. நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவா இருந்தாலும் சரி, இல்ல மிஷின் நடவா இருந்தாலும் சரி, நாத்து விரட்டு 22 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடலாம்.
எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல், புகையான், குருத்துப்பூச்சி, தத்துப்பூச்சி, மாவு பூச்சிக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த RNR 15-048 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் நடுத்தர விவசாயிகளுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு நல் ரகம். அது மட்டும் இல்லாமல் நம்பி விவசாயம் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தை நல்ல விலைக்கு வித்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் ஃப்ரீ நல் ரகங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நல் ரகம் தாங்க. 2025 ஆண்டு 26 ஆண்டுக்கான குறுவை பட்டத்திற்கு ஏற்ற சிறந்த 5 நல் ரகங்களை பத்தி நம்ம பட்டியலிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 100 நாள்ல விளையக்கூடியது. அந்த வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் இருக்க இந்த வீடியோ பாருங்க. இந்த நெல் ரகம் தாங்க 2300 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த பிக்சரை கிளிக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நெல் வயல்ல 100 முதல் 115 தூர் வரைக்கும் நீங்க கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரன் மேலாமல் சிறந்து செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. இதுக்கு எல்லா வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜான டெலிகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பேஜையும் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க. கூடவே உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு விவசாய குரூப்லையும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க.